2022ல ChatGPT வருது, கோட் எழுதி குடுக்குது. 2023ல GitHub Copilot வருது, ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணி குடுக்குது. 2024ல கர்சர்னு ஒரு IDE வருது, அது என்டையர் ஃபியூச்சரையே பில்ட் பண்ணி குடுக்குது. 2025ல Claude AI ஏஜென்ட் வருது, அதுவே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுது, டெர்மினல் ஓப்பன் பண்ணுது, கமாண்ட்ஸ் ரன் பண்ணுது, பக் இருந்தா பக்கை ஃபிக்ஸ் பண்ணுது, டெப்ளாய்மெண்ட்கான ஃபைல்ஸை ரன் பண்ணி கொடுக்குது, அண்ட் அதை ரன் பண்ணி டெப்ளாய்மெண்ட் டாக்கரில் போய் பில்ட் பண்ணி முடிச்சது. ஸோ இப்போ நேச்சுரலாக இங்கே ஒரு கொஸ்டின் வரும் டெவலப்பர்ஸ்க்கு, நீ கோடிங் கற்றுக்கணுமா? அதான் எல்லா வேலையும் ஏஏ பண்ணிடுது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? கரெக்டா? ஸோ அப்போ நம்ம கோடிங் கற்றுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை தெளிவாக எடுங்க. ஸோ இன்னைக்கு ஹைப்பே இல்லாமல் கம்ப்ளீட் ரியாலிட்டியை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது உங்கள் கம்பைல் ஸ்டோரிஸ். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ரியாலிட்டி செக் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக ஒரு ஏஐயால் ஒரு டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஏன்னா ஏஐ வந்து எல்லா வேலையும் பண்ணுது, ஸோ அப்போ அதை ஒரு டெவலப்பர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம்ல அப்படிங்கிற டவுட்டும் எல்லாத்துக்குமே இருக்கும். கரெக்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே இருக்குது. ரெண்டு விஷயம், ஒன்று ஏஐ ஏஜென்ட், இன்னொன்று எல்எல்எம் மாடல்ஸ். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அது எப்படி சொல்லலாம்னா, நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ChatGPT அப்படிங்கிறது ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக ChatGPT வேற, ஏஐ ஏஜென்ட்ஸ் வேற. ChatGPT அப்படிங்கிறது ஒரு எல்எல்எம் மாடல், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் என்ன லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தாலும் அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு கொடுத்துரும். பட் கம்மிங் டு ஏஐ ஏஜென்ட்ஸ், அது டோட்டலாகவே வேற. அது ஒரு இன்டர்ன் மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும். லெட்ஸே ஒரு ஜாப் இருக்குது, ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு போய்ட்டு அந்த ஏஐ ஏஜென்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே கோட் எழுதும், அதுவே பில்ட் பண்ணி பார்க்கும், அதுவே டெஸ்ட் கேசஸ் எழுதும், அதுவே டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ஒன்ஸ் அதில் பக் இருந்துச்சுன்னா பக்கையும் ஃபிக்ஸ் பண்ணும், பக் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பக் ஃப்ரீ ஃபியூச்சராக உங்களுக்கு அது கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் எல்எல்எம் மாடல்ஸ். சரிங்களா? ஸோ கம்மிங் டு ஆர் தியரி, ஏஐ கோட் பண்ணுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கோட் பண்ணும். கண்டிப்பாக கோட் பண்ணுங்க, அதில் சந்தேகமே கிடையாது. பட் எந்த அளவுக்கு பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஏஐ கோட் பண்ணுது, அப்போ அதுவே ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற எரால கிட்டத்தட்ட கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. போல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது. இது நான் பார்த்து ரீசெண்டாக ரிசர்ச் பண்ண ஏஐஸ் ஒரு என்டையர் ப்ராஜெக்டே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது. அதான் ஒரு ஏஐ என்டையர் ப்ராஜெக்டே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது, அப்போ எதுக்கு டெவலப்பருங்க? கரெக்டு தானே? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஏஐட்ட போயிட்டு நான் ஒரு விஷயத்த கேட்குறேன், ஒரு விஷயம் எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எனக்காக பண்ணி கொடுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அது எனக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரும். எண்ட் டு எண்டாக ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக போட்டு என்னென்ன ஹூக்ஸ் வேணும், என்னென்ன யூஐஸ் வேணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும், என்னென்ன ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துரும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இதே எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை வந்து ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா
அதில் உள்ள ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்லாக அந்த ஏஐ சாட்டிஸ் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. பிகாஸ் அது ஏன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். பிகாஸ் அதுக்கு வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஓகேங்களா? கம்மிங் டு அவர் பார்ட், இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கிறப்போ உங்கள் சிஇஓ உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அது சிஇஓட்ட பேச போகிறது நீங்களானே தவிர ஏஐ கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ ஏஐ யூஸ் பண்ணவே கூடாதா? ஏஐ வந்து யூஸ் பண்ணவே வேண்டாமா? ஏஐ இல்லாமல் எப்படி என்ன மீன் பண்ணவே கூடாது, நம்ம தான் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. 2022க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 8 ஹார்ஸ் எடுக்குது அப்படின்னா இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி வித்தின் 2 ஹார்ஸில் நம்மளால் முடிக்க முடியுது. பிஃபோர் 2022 ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ வருது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் அ டே ட்வைஸ் அ டே ஆனாலும் ஆகுதுன்னா இன்னைக்கு வித்தின் 9 to 12 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளால் அதை சால்வ் பண்ணி முடிக்க முடியுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஏஐ வந்து ஒரு டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணலை. ஏஐயை கை தேர்ந்த ஆளால் யூஸ் பண்ணப்படுறதுனால ஏஐ தெரியாத டெவலப்பரை வந்து ஏஐ தெரிஞ்ச டெவலப்பர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட் இஸ் ஒரு ஏஐ வந்து ஒரு டெவலப்பர் பண்ணுற வேலை எல்லாமே பண்ணுதான்னு கேட்டால் ஆக்சுவலாக ஆன்சர் நோ. பட் அந்த ஏஐ ஒரு டெவலப்பருக்கோ இல்லை ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கோ அவங்க வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான ஹெல்ப்பை பண்ணுது. ஸோ தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீப்ளேசிங் அண்ட் ஹெல்பிங். ஸோ கம்மிங் டு அவர் கான்டெக்ஸ்ட், நம்ம கோடிங் கற்றுக்கக்கூடாதா, நம்ம கோடிங் கற்றுக்க வேணாமா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கோடிங் கற்றுக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா the one thing I want to declare here and I want to tell strictly forward is கோடிங் கண்டிப்பாக கற்றுக்கணும். கோடிங் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா அதில் வர்ற செக்யூரிட்டி இஷ்யூஸை ஏஐ பார்க்காது, நீங்கள் தான் பார்க்கணும். கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டு ஏஐக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு ஃபங்க்ஷனில் இஷ்யூ வருது அப்படின்னா ஏஐட்ட கேட்கக்கூடாது, அதை நீங்கள் தான் பார்க்கணும். ப்ரொடக்ஷனில் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை நீங்கள் தான் பார்க்கணும். நாட் ஜஸ்ட் சின்டாக்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராஜெக்டை எப்படி பில்ட் பண்ணுறது, அதை எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் அண்ட் கோடிங்ஸை கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ த ஓவரால் கான்டெக்ட் ஆஃப் த வீடியோ, இனிமே கோடிங் கற்றுக்கணுமா வேண்டாமா? நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக விரும்புகிறேன், நான் கோடிங் கற்றுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக கற்றுக்கணும். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், நான் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் தான் இருக்கேன், நான் என்ன க்ரூம் அப் பண்ணிக்கிறதுக்கு வேறு லாங்குவேஜ் வேறு ஒரு டெக்னாலஜி கற்றுக்கணும்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக கற்றுக்கணும். பட் ஒன் திங் யூ ஷுட் ஆட், ஒரு லாங் பேக் ஒரு 4 years பேக் கேட்டிங்க அப்படின்னா என் டு என் நீங்கள் படித்து தான் ஆகணும், என் டு என் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற வேர்டை தாண்டி இப்போ என்ன அப்படின்னா எஸ், யூ ஷுட் லேர்ன் அ டெக்னாலஜி ஆர் அ கோடிங் and you should learn how to utilize AI and AI agents to your technology what you are learning. இதுதான் இங்கே வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு டெக்னாலஜி கற்றுக்குறீங்களோ இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்குறீங்களோ இல்லை வாட் எவர் இட் இஸ், எது கற்றுக்கிட்டாலும் அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் ஏஐயை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஏஐ வச்சு எப்படி அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியோ இல்லை பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையோ எப்படி க்ரூம் அப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து கற்றுக்கிறது தான் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ அப் டு த கான்டெக்ஸ்ட், நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன 2 கொஸ்டின், நான் கோடிங் கற்றுக்கணுமா வேண்டாமா, ஒரு ஏஐ ஒரு டெவலப்பரை வந்து ஒரு ஏஐ ரிப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா,
அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் ஐ திங்க் யூ மைட் கெட் இட். கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரியாலிட்டியை மட்டும்தான் பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 பண்ணுறேன். அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.